லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. நெபுக்கத்நேசர் எருசலேமை முற்றுகையிடல். அன்பர்களே, தடம் தந்த தகைமை என்ற நமது விவிலிய கதை பகுதியில் இதுவரை ரூத்தின் வாழ்வு குறித்து அறிந்து வந்தோம். இனிவரும் வாரங்களில் இறைவாக்கினர் தானியேலின் வரலாறு குறித்து அறிந்து கொள்வோம். தானியேல் என்னும் இந்நூல் யூதர்கள் வேற்றினத்து மன்னனால் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட போது எழுதப்பெற்றது. கொடுங்கோல் மன்னனை வீழ்த்தி இறைவன் தம் மக்களை முன்னிருந்தவாறே சிறப்புறச் செய்வார் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நூலில் எடுத்துக்காட்டுகளும் காட்சிகளும் கையாளப்பட்டுள்ளன. அதே வேளையில் தானியேலும் அவரது தோழர்களும் எந்த சூழ்நிலையிலும் நெறிதவறாது இறுதி வரை கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்ததையும் இந்நூல் நமக்கு எடுத்து எம்புகிறது. இப்போது நமது கதை பகுதியை தொடங்குவோம். யூதா அரசன் யோயாக்கிமின் 3ஆம் ஆட்சியாண்டில் பாபிலோனிய அரசன் நெபுக்கத்நேசர் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான். தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார். அவனும் அவற்றை சீனார் நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். விவிலிய தேடல். திருப்பாடல் 68 பகுதி 3. மகத்துவம் நிறைந்தது மறுவாழ்வு பணி. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறார். அன்பு நிறைந்தவர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் கடவுள் திக்கற்ற பிள்ளைகளின் தந்தை என்ற தலைப்பில் 68வது திருப்பாடலில் 5 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் 9, 10 ஆகிய 2 இறைவசனங்களை குறித்து தியானிப்போம். இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிப்போம். கடவுளே, நீர் உம்முடைய மக்கள் முன் சென்று பாலைவெளியில் நடைபோட்டுச் செல்கையில் சீனாயின் கடவுள் வருகையில் பூவுலகு அதிர்ந்தது. இஸ்ரேலின் கடவுள் வருகையில் வானம் மழையை பொழிந்தது. கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்கிறீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். அன்பர்களே, இன்று நாம் தியானிக்கும் இறைவசனங்களில் மூவிதமான கருத்துக்களை முன்வைக்கின்றார் தாவீது அரசர். முதலாவதாக, கடவுளே, நீர் உம்முடைய மக்கள் முன் சென்று பாலைவெளியில் நடைபோட்டுச் செல்கையில் சீனாயின் கடவுள் வருகையில் பூவுலகு அதிர்ந்தது. இஸ்ரேலின் கடவுள் வருகையில் வானம் மழையை பொழிந்தது என்கின்றார். இங்கே பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வொன்றை நினைவுகூர்ந்து இவ்வாறு உரைக்கின்றார் தாவீது. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து சீனாய் மலை அருகில் வந்தபோது அங்கே ஆண்டவராம் கடவுளின் வருகை ஆற்றல் மிகுந்ததாகவும் மக்களுக்கு பேரச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. அதனை மனதில் கொண்டுதான் தாவீது இவ்வாறு உரைக்கின்றார். சீனாய் மலையடிவாரத்தில் நிகழ்ந்தவற்றை இப்போது நம் மனக்கண் முன் கொண்டு வரும் பொருட்டு அவ்வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலைமேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பேரொளி எழுந்தது. இதனால் பாளையத்திலிருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவரச் செய்தார்.
அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சுளையிலிருந்து எழும் புகைபோல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வரவர மிகுதியாயிற்று. மோசே பேசியபோது கடவுளும் இடிமுழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறிச் சென்றார். அன்பர்களே, அடுத்தபடியாக இஸ்ரேலின் கடவுள் வருகையில் வானம் மழையை பொழிந்தது என்ற தாவீதின் வார்த்தை பாலைநிலத்தில் பசியால் வாடிய மக்களுக்கு மன்னா என்ற உணவை வானிலிருந்து பொழிந்ததை எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்துள்ளது. அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் என்று கூறியதாக நாம் வாசிக்கின்றோம். இது மட்டுமன்றி தாகத்தால் வாடிய இஸ்ரேல் மக்களுக்கு பாறையிலிருந்து ஆண்டவராம் கடவுள் தண்ணீர் அருளினார் அல்லவா? இதனை தாவீது மனதில் கொண்டவராக இவ்வாறு கூறியிருக்கலாம் என்றும் நாம் யூகிக்கலாம். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறு செய்தார். மேலும் அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் என்றும், அவர் இறைச்சியை துகள் துகளென அவர்கள் மீது பொழிந்தார். இறகு திகழ் பறவைகளை கடற்கரை மணலென வரவழைத்தார் என்றும் தாவீது 78வது திருப்பாடலில் உரைப்பது இதற்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்றது. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறார். இரண்டாவதாக, கடவுளே, உன் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர், வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் என்று கூறுகின்றார் தாவீது. இவ்விடத்தில் மழை பொழியச் செய்தீர் என்று அவர் குறிப்பிடுவது கானான் நாட்டை குறிப்பிடுகின்றது. இந்நாட்டில் கடவுள் வழங்கவிருக்கும் அருள் வளங்களையும் செல்வச் செழிப்புகளையும் பற்றி குறிப்பிடுவதாக அமைந்துள்ளது. நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுமாறு கடந்து சென்றடையவிருக்கும் நாடு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நாடு, வானத்தின் மழை நீரையே குடிக்கும் நாடு, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கண்காணிக்கும் நாடு, ஆண்டின் தொடக்கம் முதல் ஆண்டின் முடிவு வரை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கண் காத்திடும் நாடு என்று ஆண்டவராம் கடவுள் உரைப்பவற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். மேலும் அவர் புல்வெளியில் பெய்யும் தூறலைப் போல இருப்பாராக, நிலத்தில் பொழியும் மழையைப் போல் விளங்குவாராக என்று மற்றுமொரு திருப்பாடலிலும் உரைக்கின்றார் தாவீது. மூன்றாவதாக, உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர் என்று கூறுகின்றார் தாவீது அரசர். இங்கே உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன என்ற வார்த்தைகள் கடவுள் தனது அருள்மழையால் வளமாக்கிய கானான் நாட்டில் வாழும் அவரது மக்களை குறிக்கின்றது. இறுதியாக, ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வளித்த கடவுளை நல்லவர் என்கின்றார் தாவீது. இங்கே நல்லவர் என்பது எகிப்தில் அடிமைத்தலையில் உழன்ற மக்களை கண்ணுற்று அவர்களுடன் இணைந்து துன்புற்று அவர்களுக்கு முழு விடுதலை அளித்த செயலைத்தான் இங்கே எடுத்து காட்டுகின்றார். ஓர் உண்மை நிகழ்வுடன் இவ்வாறு நமது விவிலிய தேடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். கடந்த 67 ஆண்டுகளாக சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நடத்தி வந்த சாந்தா அம்மாளின் மறைவு மருத்துவ உலகம் மட்டுமன்றி அனைத்து துறையினரையும் பாதித்தது. அது குறித்து செய்தித்தாள்கள் எழுதியிருந்தன. அவர் பலருக்கு மறுவாழ்வு வழங்கியவர். காரணம், புற்றுநோயும் அதனால் ஒதுக்கப்பட்டு வாழ்ந்த மக்களின் வாழ்வும் ஓர் அடிமை வாழ்வு போலத்தான் இருந்தது. இளம் வயதில் நன்றாக படித்த சாந்தா தனது விருப்பப்படியே மருத்துவரானார். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றினார். பெரும் முயற்சிக்கு பிறகு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடங்கிய புற்றுநோய் நிறுவனத்தில்
தானும் இணைந்தார். அதற்காகவே அரசு மருத்துவர் பணியிலிருந்து விலகினார். 1954ஆம் ஆண்டு 2 படுக்கை, 2 மருத்துவர்கள் மற்றும் 4 ஊழியர்களுடன் குடிசையில் தொடங்கப்பட்டதுதான் இந்த புற்றுநோய் நிறுவனம். புற்றுநோய்க்கான மேம்பட்ட சிகிச்சை முறைகளை வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு இணைப்பு பாலமாகவும் திகழ்ந்தவர். ஆயிரக்கணக்கான திறமையான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் உருவாக்கி மருத்துவ ஆசிரியராகவும் திகழ்கின்றார். இந்த சேவை பணிக்காகவே திருமணம் உள்ளிட்ட தனது தனிப்பட்ட நலன்களை தவிர்த்தார். முத்துலட்சுமி மற்றும் கிருஷ்ணமூர்த்தியின் மறைவுக்கு பிறகு 1997ஆம் ஆண்டு புற்றுநோய் நிறுவனத்தின் தலைவரானார் சாந்தா. புற்றுநோயாளிகளை குணப்படுத்துவதில் பெரும் முனைப்பு காட்டியவர். அரசு மற்றும் தனியார் நிதியுதவி பெற்று புற்றுநோய் நிறுவனத்தை படிப்படியாக விரிவுபடுத்தினார். மருத்துவ வளர்ச்சி இல்லாத அந்த காலத்தில் புற்றுநோய் வருவதற்கான காரணமும் உரிய சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்களுக்கே அதிகம் தெரியவில்லை. இதனால் குழந்தைகள் உட்பட பலரும் உயிரிழப்பது அதிகமாக இருந்தது. அதை கண்டு வருந்திய சாந்தா உயரிய சிகிச்சை முறைகளை கற்றுக்கொண்டார். இன்று 130 மருத்துவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் ஆண்டுக்கு 1.5 லட்சம் பேர் சிகிச்சை பெறும் அளவுக்கு பெரும் விருட்சமாக வளர்ந்துள்ளது இந்த மையம். இத்தனை மாற்றங்களை நிகழ்த்தி காட்டினாலும் எளிமை, எல்லோரிடமும் மென்மையாக பழகக்கூடிய தன்மை, முதுமையை பொருட்படுத்தாத இடைவிடாத உழைப்பு, அர்ப்பணிப்புடன் கூடிய மருத்துவ சேவை ஆகியவைதான் டாக்டர் சாந்தாவின் 67 ஆண்டுகால பணியின் அடையாளம். ஆசியாவின் உயரிய விருதான மகசேசே விருது மற்றும் இந்தியாவின் உயரிய பத்ம விருதுகள் அனைத்தையும் வென்றவர். மேலும் தனக்கு கிடைக்கும் பரிசு, பணம் உள்ளிட்ட அனைத்தையும் புற்றுநோய் நிறுவனத்துக்கே பயன்படுத்தினார். அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்தால் இரவு 10 மணி வரை அவரது சிந்தனையெல்லாம் மருத்துவம் சார்ந்த பணிதான். ஒரு வேலையை கையில் எடுத்தால் வெற்றி கிடைக்கும் வரை இடைவிடாமல் போராடுவார். முதுமையை பொருட்படுத்தாமல் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புற்றுநோயாளர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி வந்தார். தனது இலக்குப்படியே இறுதி மூச்சு வரை புற்றுநோய் நிறுவனத்துக்காகவே வாழ்ந்து மறைந்துள்ளார் சாந்தா அம்மா. அன்னை தெரேசா, அன்னை ஐடா ஸ்கெடர் போன்றோரின் வழியில் அன்னை சாந்தாவும் மருத்துவ பணிகள் வழியாக மக்கள் பலருக்கு மறுவாழ்வு வழங்கியுள்ளார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுளின் வழியில் மக்களுக்கு மறுவாழ்வு வழங்கும் அனைவருமே அவர்தம் அன்புக்குரிய மக்கள்தாம். ஆகவே நாமும் நம்மால் முடிந்த அளவிற்கு நோய்களாலும் பல்வேறு சமூக தீமைகளாலும் அடிமைத்தலையில் உழலும் மக்களுக்கு மறுவாழ்வு பணிகளை வழங்க முன்வருவோம். இத்தகைய அருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மகத்துவம் நிறைந்தது மறுவாழ்வு பணி என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும் இரத்த பரிசோதனையின் தர மதிப்பீடுகள் நன்முறையில் இருப்பதாகவும் இச்செவ்வாய்க்கிழமையன்று வெளியிடப்பட்ட திருப்பிட தகவல் துறை அறிக்கை தெரிவிக்கின்றது. திருத்தந்தையின் மார்பில் எடுக்கப்பட்ட ஊடுகதிர் சோதனை நுரையீரல் பாதிப்பு நன்முறையில் குணமடைந்து வருவதை காண்பிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சிகிச்சை முறைகளும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவரின் இயற்கையாக சுவாசிக்கும் திறனும் பேசும் திறனும் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் திருப்பிட தகவல் தொடர்பு துறையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மூக்கு வழியாக செயற்கை சுவாசம், அதாவது
ஆக்சிஜன் வழங்கும் சிகிச்சை முறை இரவு நேரங்களில் மட்டும், அதுவும் அத்தியாவசியமாக தேவைப்படும் நேரத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. சாந்தா மார்த்தா இல்லத்தின் 2வது மாடியில் உள்ள சிற்றாலயத்தில் நாற்காலியில் அமர்ந்த வண்ணம் தினமும் உடன் உழைப்பாளர்களுடன் கூட்டு திருப்பலியில் கலந்து கொள்வதாகவும் கூறும் இவ்வறிக்கை, மருத்துவர்கள் மற்றும் உடன் உழைப்பாளர்கள் மட்டுமே அவரை சந்திக்க அனுமதிக்கப்படுவதாகவும் கூறுகின்றது. வரும் வாரம் ஞாயிறன்று இடம்பெறும் நோயுற்றோருக்கான யூபிலி திருப்பலி கொண்டாட்டங்களுக்கான மறையுரை திருத்தந்தையால் தயாரிக்கப்பட்டு அதனை புதிய நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா வழங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாப்புவா நியூகினி நாட்டில் திருமறைக்காக மறைசாட்சியாக கொல்லப்பட்ட ஒரு பொதுநிலையினர், ஆர்மேனிய படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஒரு பேராயர், பெண் துறவு சபை ஒன்றை நிறுவிய அருள்கன்னிகை என 3 புனிதர்களாக அறிவிப்பதற்கான படிநிலைக்கு அங்கீகாரம் வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பாப்புவா நியூகினியின் மறைசாட்சி பீட்டர் தோரோட், ஆர்மேனியாவின் மறைசாட்சி இக்னேசியஸ் சவுக்ரால்லா மலையோன், வெனிசுலாவின் அருள்கன்னிகை மரியா தெல் மோந்தே கர்மெல்லோ ஆகிய 3 புனிதர்பட்ட படிநிலைகளை கடந்துள்ள நிலையில் இறுதிக்கட்டமாக இன்னும் சிறிது காலத்தில் புனிதர்களாக அறிவிக்கப்பட உள்ளனர். இத்தாலியின் பாரி நகரைச் சார்ந்த அருள்பணி கர்மெல்லோ தே பால்மா என்பவரின் பரிந்துரையால் நிகழ்ந்த புதுமை ஒன்றும், பிரேசில் நாட்டில் அரசியல்வாதியாக இருந்து அருள் பணியாளராக மாறிய ஹோசே அந்தோனியோ தே மரியா இபியா பீனா என்பவரின் வீரத்துவ பண்பும் புனிதர்பட்ட படிகளுக்கென திருத்தந்தையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மார்ச் மாதம் 28ஆம் தேதி இடம்பெற்ற நில அதிர்ச்சியால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மார் மக்கள் மற்றும் அதன் அண்மை நாட்டு மக்களின் துயர்களுடன் தங்கள் ஒருமைப்பாட்டை தெரிவிப்பதாக அறிவித்துள்ளனர் இத்தாலிய ஆயர்கள். மியான்மார் மக்களுடன் தங்களின் அனுதாபங்களையும் தெரிவிப்பதாக கூறும் ஆயர்கள், குழந்தைகள் உட்பட பலியானவர்கள் அனைவரின் குடும்பங்களுக்கு திரு அவையின் ஆதரவை உறுதிப்படுத்துவதாக கூறியுள்ளனர். அவசரகால நிலையை எதிர்நோக்கி வரும் மியான்மார் நாட்டின் உடனடி மீட்புத் தேவைகளுக்கு உதவும் வகையில் துவக்கத் தவணையாக 5 லட்சம் யூரோக்களை இத்தாலிய தல திரு அவை அனுப்புவதாகவும், காரித்தாஸ் அமைப்பு மூலம் நிவாரணப் பணிகள் இடம்பெறும் எனவும் அறிவித்தார் இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவரும் பொலோஞ்ஞா பேராயருமான கர்தினால் மத்தேயோ ஜுப்பி. நிலநடுக்கத்தால் 1700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள மியான்மார் நாட்டில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுமாறு அரசை விண்ணப்பித்துள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். உள்நாட்டு மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மியான்மாரில் எவ்வித அரசு உதவியும் இன்றி எண்ணற்ற மக்கள் நில அதிர்ச்சியின் விளைவுகளை அனுபவித்து வரும் நிலையில் போர் நிறுத்தம் என்பது இன்றியமையாது என கூறியுள்ளனர் மியான்மார் ஆயர்கள். புத்த மதத்தினரை பெரும்பான்மையாக கொண்ட மியான்மாரில் 2021ஆம் ஆண்டு முதல் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அரசு படைகளை எதிர்த்து போராடி வரும் நிலையில் இந்த பேரிடர் காலத்திலாவது இடைக்கால போர் நிறுத்தம் இடம்பெற வேண்டும் என அழைப்பு விடுத்தார் மியான்மார் ஆயர் பேரவைத் தலைவர் கர்தினால் சார்ல்ஸ் போ. கேமரூன் நாட்டில் வரும் அக்டோபரில் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் வாக்காளர்களின் அரசியல் கடமைகளை வலியுறுத்தி மீட்புப் பணி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். அரசுத் தலைவர் தேர்தலில் கமரூன் நாட்டு மக்கள் மனச்சான்றுடன் தங்கள் ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என விண்ணப்பிக்கும் ஆயர்கள், மக்களின் தேர்வு சுதந்திரமானதாக பொறுப்புணர்வுடையதாக இருக்க வேண்டும் எனவும் தங்கள் சுற்றறிக்கையில் கூறியுள்ளனர். உண்மையான கிறிஸ்துவ விசுவாசமும் எதிர்நோக்கும் இறை அருளை வேண்டுவதில் மட்டும் தன்னை சுருக்கிக் கொள்ளவில்லை, மாறாக நீதிக்காகவும் அமைதிக்காகவும் உழைப்பதிலும் ஈடுபடுத்த வேண்டும் என ஆயர்கள் தங்கள் அறிக்கையில் கூறியுள்ளனர். நாட்டில் அரசுத் தலைவர் தேர்தல் இடம்பெறும் காலத்தில் ஆயர் பேரவையின் நீதி மற்றும் அமைதிக்கான அவை தன் கண்காணிப்பை நடத்தும் எனவும் கூறியுள்ளனர் ஆயர்கள். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.